உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உடலினை உறுதி செய், ஓடி விளையாடு பாப்பா என்று சொன்னார்கள். திருமூலர் உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என்று மிக அழகாக சொன்னார்கள். ஆக உடற்பயிற்சி தேவை என்கின்ற காரணத்தினால் சின்னமனூரில் ஒரு பூங்கா அமைக்கப்பட்டது. 4 ஏக்கர் நிலத்திலே குளம், அந்த குளத்திலே நீர்த்தேக்கம், சுற்றிலும் 678 மீட்டர் நடைப்பயிற்சிக்கு உண்டான பாதைகள் அமைக்கப்பட்டு தினமும் காலை நேரமும் மாலை நேரமும் சின்னமனூர் பகுதியில் வருகின்ற மக்கள் இன்றைக்கு நடைப்பயிற்சி மேற்கொள்வது அவர்களுக்கு மனம் இதகமாக இருக்கின்றது. குறிப்பாக மாணவர்கள் அங்கே பயிற்சி பெறுகின்ற பொழுது ஒரு மாணவன் மிக அழகாக சொன்னான், ஒரு கருத்தை சொன்னான். கல்வி மனதை பண்படுத்துகிறது, உடற்பயிற்சி உடலை பண்படுத்துகின்றது. இரண்டும் சேருகின்ற பொழுது அது நமக்கு நல்ல கல்வியை தருகின்றது என்று சொன்னார். மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் சென்னையை இந்தியாவிலேயே விளையாட்டு தலைநகரம் என்ற வகையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டரங்கங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. 44வது ஒலிம்பிக் மையம் சென்னையிலே நடந்தது. 186 கோடி ரூபாய் செலவில் 200க்கும் மேற்பட்ட நாடுகள், கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்ட அந்த போட்டி நடைபெற்று சர்வதேச அளவில் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய பெயர் இன்றைக்கு உச்சத்தில் இருக்கின்றது. விளையாட்டு வீரர்களுக்கு ஆசிய அளவில் தேர்ச்சி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு அரசு அரசு பணிகளில் சேருவதற்குண்டான வாய்ப்பை வழங்கியது. இதுவரைக்கும் 89 பேருக்கு அந்த வாய்ப்பு பெறப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு நூல் அறிவை வளர்க்கின்றது. நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது.